அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டு வந்து எத்தனை வரைக்கும் எத்தனை வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாம, தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணாலோ, வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்துருச்சு அப்படி சொல்லிட்டு தட்கால் டிக்கெட் ட்ரை பண்ணியிருப்போம். வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்துரும். விழுந்துச்சுன்னு நம்ம கேன்சல் பண்ணாலோ, இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆனாலோ, பணம் திரும்ப வருமா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது வந்து நான் சாம்பிள், அதாவது 100% ப்ரூஃபோட வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நம்ம போட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட்டு நான் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ட காமிச்சிடுறேன். அதுக்கு கேன்சல் பண்ண ரேட்டையும் காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்க. இதான் நான் போட்ட தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டு. ஒரு 3 பேருக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கேன். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டேன்னு வச்சுக்கிடுவோமே, அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 27, 28, 29 அதில விழுந்துடுச்சு. ஓகேவா? நானும் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பட்சத்துல, கண்டிப்பா அது வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா வந்து 27 வந்து 17ஆ வந்துச்சு, 28 வந்து 18ஆ வந்துச்சு, 29 19 வரைக்கும் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் குறையல. அப்போ வந்து ஒரு தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்னாலே ஒரு 10, 11, 12 அல்லது 7, 8, 9 இந்த மாதிரி 10க்குள்ள இருந்தா கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஆனா 10க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கன்ஃபார்ம் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். சரி, ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆனாலோ அல்லது நம்மளா கேன்சல் பண்ணாலும் எவ்வளோ அமௌண்ட் பைசா பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம். நான் இந்த தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வந்து புக் பண்ணும்போது என்கிட்ட இருந்து பிடிச்ச பணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, அதோட பேசிக் சார்ஜ் வந்து 2790, வேற ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 2803 ரூபா என்கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்க. 2803 ரூபா என்கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்க. நான் வந்து அதையும் உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் வந்து காமிக்கிறேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து காமிக்கிறேன். ஓகே, இதுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட். என்னோட டிக்கெட் புக் பண்ணும்போது என்கிட்ட பிடிச்ச அமௌண்ட்டு, ரீஃபண்ட் வந்த அமௌண்ட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்துங்க 2803 ரூபா ஐஆர்சிடிசி பார்த்துக்கிடுங்க. ஐஆர்சிடிசியில் நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது பிடிச்சிருக்காங்க. 2803 ரூபா பிடிச்சிருக்காங்க. நான் வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, என்கிட்ட வந்து பிடிச்ச அமௌண்ட்டு, அது பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, அதே ஐஆர்சிடிசியில் 2600, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆகிட்டு 2611 ரூபா ரிட்டர்ன் தந்திருக்காங்க. அப்போ 2803 ரூபா என்கிட்ட பிடிச்சிட்டு 2611 ரூபா ரிட்டர்ன் தந்திருக்காங்கன்னா, ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட பேசிக் சார்ஜ் நல்லா புரிஞ்சுங்கன்னா, பேசிக் சார்ஜ் நான் வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, 2790. பேசிக்காக நம்மகிட்ட இருந்து பிடிச்ச சார்ஜ் 2790. ஜிஎஸ்டி தான் இந்த 11 ரூபா 80 பைசா. அப்போ ஜிஎஸ்டி எல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த 2790 இருந்து நான் வந்து எத்தனை டிக்கெட் புக் பண்ணேன்? 3 டிக்கெட் புக் பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, 1, 2, 3. ஒரு டிக்கெட்டுக்கு 60 ரூபா வச்சு 3 டிக்கெட்டுக்கு 180 ரூபா. ஓகே, அப்போ 2790 மைனஸ் 180 நல்லா பார்த்துடுங்க. 2790 மைனஸ் 180 2610. எனக்கு ஏறின அமௌண்ட் எவ்வளோ? 2611 ரூபா. அப்போ ஒரு டிக்கெட்டுக்கு 60 ரூபா வச்சு 3 டிக்கெட்டுக்கு 150 ரூபா கட் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து தட்கால் டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆனாலும் சரி, நம்மளே கேன்சல் பண்ணாலும் சரி, அவங்க நம்மகிட்ட இருந்து பணம் பிடிக்க தான் செய்வாங்க. 60 ரூபா வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுக்கான சார்ஜஸ். ஒரு டிக்கெட்டுக்கு 60 ரூபா பிடிச்சிட்டு 180 ரூபா கட் பண்ணிட்டு மீதி அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் காமிச்ச ப்ரூஃபும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனை வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதையும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.